நிறைய பெண்களுக்கு 35-40 வயதாகி கூட திருமணம் ஆகாம இருக்காங்க. அவங்களோட பெத்தவங்க அவங்களுடைய கண்ணீரை இப்பவும் சிந்துறத நம்மளால பார்க்க முடியுது. என்னுடைய மகளுக்கு இன்னும் திருமணம் ஆகல, இதுக்கு மேல ஆகுமா ஆகாதான்னு தெரியல. இந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்களுக்கு திருமணம் நடக்குமாவாய்? பெண்ணுக்கு பெண்ணுன்னு பிறந்தாலே அவளுக்கு இலை விழும் அப்படின்னு அர்த்தம். அவனுக்கான உறவு இருக்குது, இன்னாருக்கு இன்னாரும் படைப்பு இருக்குது. அது என்னன்னா எதனால இந்த மாதிரி தடை நீக்கக்கூடிய விஷயம் வந்துடும். ஆனா அது சேராது. தடையை உடைச்சா சேரும் சேரும் இவ்வளவுதான். ஸோ நம்மளோட சுமைன்றது அந்த பாவ மூட்டை, எது கர்ம பாவ மூட்டை. அந்த பாவ மூட்டை நீங்க இறக்கி வச்சீங்கனாலே நடக்கிறதுக்கு பாதை கிடைச்சிடும். பாதை கிடைச்சா 100 நாள் பண்ண சொல்லி 90 நாள் முடிச்சுட்டு ஜாதகம் பாருங்க, 100% மாப்பிள்ளையும் பொண்ணும் அமையும். இந்த மாலிக் பாய் என்னால் பண்ண முடியும். அதுக்கு அவங்க நேரில் வந்தாலும் சரி, இல்லை ஃபாரின்ல இருந்தாலும் சரி, என்னால் பண்ண வைக்க முடியும். மலேசியா, சிங்கப்பூர், துபாய், லண்டன், ஆஸ்திரேலியா, ஜெர்மன், கனடா, எந்த நாட்டில் இருந்தாலும் சரி பண்ணுறதுக்கு ஒரு உறவு. மர்ஜின் மணியர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். பொருள் காவாங்கரை ட்ரிபிள் எம் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம் பாய். நிறைய பதிவுகள்ல பெண்களை பத்தி நம்ம பேசியிருக்கோம். இன்னைக்கான டாபிக்கும் ஒரு பெண்களுக்கான டாபிக்னு சொல்லலாம். நிறைய பெண்களுக்கு 35-40 வயதாகி கூட திருமணம் ஆகாம இருக்காங்க. அவங்களோட பெத்தவங்க அவங்களுடைய கண்ணீரை இப்பவும் சிந்துறத நம்மளால பார்க்க முடியுது. என்னுடைய மகளுக்கு இன்னும் திருமணம் ஆகல, இதுக்கு மேல ஆகுமா ஆகாதான்னு தெரியல. இந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்களுக்கு திருமணம் நடக்குமாவாய்? நடத்தி வைக்க முடியுமா? நல்லா கேட்டீங்க. வாழ்க்கையில ஆரம்பம்னு முடியும்னு இருக்குமா? எப்படி? கண்டிப்பா ஆரம்பம்னு முடிவுன்னு இருக்கு. ஆரம்பம் தான் எல்லைன்னு ஒண்ணு இருக்கு. சரிங்களா? கெடுக்கிறத மனுஷன் காப்பாத்துறது தெய்வம். சரிங்களா? ஒரு பெண்ணுக்கு பெண்ணுன்னு பிறந்தாலே அவளுக்கு இலை விழும் அப்படின்னு அர்த்தம். அவனுக்கான உறவு இருக்குது, இன்னாருக்கு இன்னாரும் படைப்பு இருக்குது. அது என்னன்னா எதனால இந்த மாதிரி தடை நீக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அந்த பொண்ணுக்கு திருமண வாழ்க்கையில நடந்தா இந்த பொண்ணுக்கு அது கெட்டது நடக்க போது இறைவனே அதை தள்ளி போடுவான். இதான் உண்மை. ஃபர்ஸ்ட் ஒன்று. ரெண்டாவது, ஜாதகத்துல தோஷங்கள் இருக்கும். இந்த பையன் கல்யாணம் உயிர் பிரியிறதோ தருணம் வருதோ அந்த மாதிரி ஜாதகத்தால தடை வரும். 2. 3வது, அந்த பொண்ணுக்கு கர்மா பாதிப்பு ஜாஸ்தியா இருக்கும். அவங்க அப்பா அம்மா பண்ண பாவம் யார் தள்ள விடியும்? பொண்ணுங்க தள்ள விடியும். ஏன்னா முக்கியமா ஃபர்ஸ்ட் ஜாதக தடையோட திருமண தடையோட முக்கியமா எது இருக்கும்னு பாத்தீங்கன்னா கர்மா தான் இருக்கும். அச்சு அசராம இருக்கும். ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகல 40 வயசு ஆகுது, ஒரு பையனுக்கு கல்யாணம் ஆகல 40 வயசு ஆகுது. என்னடான்னு பாத்தீங்கன்னா கர்மா தான் முதல் பாதிப்பா இருக்கும். ஸோ அப்போ அந்த பொண்ணு ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுறேன். அந்த மாதிரி நபர் அப்பாவோ அம்மாவோ வந்தாலும் சரி, இல்லை அந்த பொண்ணையும் வந்தாலும் சரி, அவங்களோட ஜாதகத்தில் சொல்லலாம். இல்லை அவங்க டேட் ஆஃப் பர்த், ஃபோட்டோ, பேர், அப்பா அம்மா பேர், நாள் கிழமை வச்சு டேட் ஆஃப் பர்த் வச்சு கணிச்சிட்டு எந்த வருஷத்தில் பிறந்தாங்க, எப்படி பிறந்தாங்க, அவங்க அப்பா அம்மாவுக்கு கருமா இருக்கா, முன்னோர்கள் சாபம் இருக்கா, பித்திர தோஷம் இருக்கா, இல்லை சர்ப தோஷம் இருக்கா, என்ன தோஷங்கள் இருக்குன்னு பார்த்துட்டு அந்த தோஷத்துக்கான பரிகாரம் செஞ்சு அந்த பொண்ணுக்கு வரத்தை வர வைக்கலாம். வரக்கூடிய விஷயம் வந்துடும். ஆனால் அது சேராது. தடையை உடைச்சா சேரும் சேரும் இவ்வளவுதான். சோ நம்மளோட சுமைன்றது அந்த பாவ மூட்டை, எது கர்ம பாவ மூட்டை. அந்த பாவ மூட்டை நீங்க இறக்கி வச்சீங்கனாலே நடக்கிறதுக்கு பாதை கிடைச்சிடும். பாதை கிடைச்சா போய் சேர்ந்துடலாம். எதனாலன்னு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அந்த கர்மாவை கழிக்கணும். அது ஆணுக்கு 45 வயசு ஆனாலும் சரி, பொண்ணுக்கு 45 வயசு ஆனாலும் சரி. இல்ல பை, நான் ஜாதகத்துல பார்த்தேன், 2 பேருக்கு கல்யாணமே ஆகாதுன்னா நீ தலைக்கு நின்னாலும் ஆகாது, 100 சவரம் நகை வச்சாலும் ஆகாது, காரு பங்களா வச்சாலும் ஆகாது. அது பையனுக்கு இருந்தாலும் சரி, பொண்ணுக்கு இருந்தாலும் சரி. பார்க்கக்கூடிய ஒரே விஷயம், பொண்ணுக்கு 40 வயசு ஆகுதா கல்யாணம் ஆகலையா, பையனுக்கு 35 வயசு ஆகுதா கல்யாணம் ஆகலையா, 35 வயசு ஆச்சு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலையா. முதல்ல பார்க்கக்கூடிய விஷயம் ஜாதகம். கல்யாணம் ஜாதகம் நல்லா இருக்கா, சூப்பரா இருக்கு ஜாதகம், அப்ப ஏன் ஆகல? பணம் இருக்கு, அழகு இருக்கு, பர்சனாலிட்டி இருக்கு, வேலை இருக்கு, நல்ல வேலை செய்ய, சம்பாதிக்கிற, வீடு இருக்கு, வாசல் இருக்கு, அம்மா இருக்கா, அப்பா இருக்கா, அப்ப ஏன் திருமணம் ஆகல? அப்ப ஏதோ தடுக்குது. வர விட மாட்டேங்குது, ஜோடி சேர விட மாட்டேங்குது, ஒண்ணு சேர விட மாட்டேங்குது. அப்ப என்ன தடுக்குது? அதை பார்த்துட்டு அதை போட்டு ஃபால்ல இல்லை இதுல தடை இருக்கு, கர்ம தடை, பித்திர தோஷம், சர்பதோஷம், முன்னோர்கள் பண்ண பாவம், இல்லை இந்த பொண்ணு பாவம் பண்ணியிருக்கு, மறைச்சி இருக்கு, தடைகள் நிற்குது. அதை பார்த்துட்டு அதை கிளியர் பண்ணி அதுக்கான பரிகாரம் பண்ணி கையில் கொடுத்து 90 நாள் பண்ண சொல்லி 90 நாள் முடிச்சுட்டு ஜாதகம் பாருங்க, 100% மாப்பிள்ளையும் பொண்ணும் அமையும். இந்த மாலிக் பாய் என்னால் பண்ண முடியும். அதுக்கு அவங்க நேரில் வந்தாலும் சரி, இல்லை ஃபாரின்ல இருந்தாலும் சரி, என்னால் பண்ண வைக்க முடியும். மலேசியா, சிங்கப்பூர், துபாய், லண்டன், ஆஸ்திரேலியா, ஜெர்மன், கனடா, எந்த நாட்டில் இருந்தாலும் சரி பண்ணுறதுக்கு ஒரு உறவு. அப்பாவோ அம்மாவோ அண்ணனோ தம்பியோ யார் வந்தாலும் சரி, என் பொண்ணு கல்யாணம் வரலன்றாலும் என்னால் பண்ண வைக்க முடியும், என் பையனுக்கு கல்யாணம் வரனாலும் என்னால் பண்ண வைக்க முடியும்.
ஆனா அவன் திமிர்த்தனத்துல வேணான்னு நான் ஒண்ணும் பண்ண முடியும். புரியுது. ஜாதகத்துல தடைகள் இருந்தா நான் மாத்த முடியும், அவன் வாழ்க்கையில தடை இருந்தா நான் மாத்த முடியும். திமிர்ல பண்ணிட்டு இருந்தானா அந்த திமிரையும் அடக்க முடியும் மாலிக் பாயால. எப்படிப்பட்டது மாலிக் பாயால முடியும்? அப்படி இருந்தானா அவனை அடக்கி அவங்க அம்மா அப்பா பேச்சை கேட்க வச்சு அவனை கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சு கல்யாணம் பண்ண வைக்கணும். என்ன ப்ராசஸ் பெருசு, டைமிங் பெருசாகும், ஆனா முடியும். நல்ல விஷயத்துக்காக இந்த மாலிக் பாய் எக்ஸ்ட்ரீம் லெவலில் கூட போவோமா? நம்பி வரலாம், பிரச்சனையே இல்லை. என்னால் முடிஞ்சது இறைவனோட அருளால் நான் செய்கிறேன். என்கிட்ட பவரோ ஒளியோ கிடையாது. நானும் உங்களை மாதிரி மனுஷன் தான். 3 நாள் பாத்ரூம் 3 நாள் எந்திரிக்க முடியாது. நானும் சராசரி மனுஷன் தான். என்ன அதோட வழிபாடாக வந்துட்டுருக்கேன். 4 பேருக்கு நல்லது, 4 பேருக்குல எத்தனையோ லட்சம் பேர் நல்லது பண்ணிகிட்ருக்கேன். அந்த நல்லதில் நானும் சாப்பிட்டுட்ருக்கேன், வாழ்ந்துட்டுருக்கேன், நல்லா இருக்கேன். எவ்வளோ பேருக்கு தானம் பண்ணுறேன், எவ்வளோ பேருக்கு அள்ளி கொடுத்துட்ருக்கேன். இதுக்கு காரணம் ஒன்றே ஒன்று, நீங்கள் எதுவும் நிரந்தரம் இல்லை. அது நான் அறிஞ்சவன், தெரிஞ்சவன், புரிஞ்சவன். ஸோ நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். சிறப்பு பாய். உங்களால வாழ்ந்த குடும்பங்கள் ஏராளம் ஏராளம்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நீங்க தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கீங்க. இன்னுமே உங்களுடைய சேவைகள் தொடரணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். அற்புதமான தகவல் கொடுத்தீங்க பாய். என்ன கல்யாணம் ஆகாம எத்தனையோ பேர் இன்னும் வீட்டுல இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. 90s கிட்ஸ்ன்னே அத்தனை பேர் இருக்காங்க கல்யாணம் ஆகாம. அவங்க எல்லாருக்கும் விரைவில் திருமணம் நடக்கட்டும். நல்ல பதிவு கொடுத்ததற்கு நன்றி பாய். நன்றிம்மா.